இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்னிங்க வெறும் சாம்பாராக சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரளா பிக் பாஸ் சம்மந்தி தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு அரை முடி தேங்காய், 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு 10-15 காஞ்ச வத்தம், ஒரு 2 சொல புளிங்க, இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஆட்டாங்கல்ல வலுவலுன்னு அரைச்சிடணும். தண்ணி வந்து லேசாக தொளிச்சுக்கணுமே தவிர ரொம்ப ஊற்றியெல்லாம் தொளிக்கக்கூடாது. லேசாக கை நனைச்சவாறு மட்டும்தான் தொளிச்சு எடுக்கணும் வலுவலுன்னு. நல்லா அரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தாங்க பெஸ்ட்டு. இது நான் ஊற்றுனது பார்த்துக்கோங்க. சல்ஃபர் கலக்காத தேங்காய் எண்ணெய். அங்கே எல்லாமே நேச்சுரலாகவே கிடைக்கும் பார்த்துக்கோங்க. கோகோனட் ஆயில் கேரளாவில். ஸோ அந்த எண்ணெயை டைரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. காலையில் மாமாவுக்கு தான் பார்த்துக்கோங்க வச்சு கொடுத்தேன் நான் சாப்பாட்டுக்கு. இதை வந்து கல்லுலையே அந்த சுட சுட சோறு போட்டு அப்படியே கை பொருட்களை பார்த்துக்கோங்க, அப்படி ஒரு சூடு. நல்லா அந்த இதுலேயே போட்டு பெரட்டி உருண்டை பிடிச்சி சாப்பிட்டேங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அதாவது என்ன குழம்பு வச்சாலும் பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றப்போ இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இது மத்தியானம் தான் நான் வச்சு சாப்பிட்டது. மத்தியானத்துக்கு வந்து பச்சை பயிறு எடுத்துக்கிட்டேன் நான். கேரளாவை பொறுத்த வரைக்கும் மட்டை அரிசின்றனால குழம்புலாம் எடுத்துக்கிற மாட்டாங்க. இந்த மாதிரி தோரணம் தாங்க எடுத்துக்குவாங்க.